வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிவாரண கடனாக $500 மில்லியன் அமெரிக்க நிதி இலங்கைக்கு கிடைக்கவுள்ளது. சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிப்பு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தகவல். ஒரே பாலினர் திருமணம் செய்து கொள்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆதரவு. இனி விரிவான செய்திகள். மேற்கத்திய தேசங்களின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளமையால் இலங்கை உற்பத்திகளுக்கான கேள்வி குறைவடையும் அபாயம் நிலவுவதாக சர்வதேச நிதி திட்டமிடல் சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெற்ற ஆசிய அபிவிருத்தி வங்கி மாநாட்டில் கலந்து கொண்டு நாடு திரும்பிய வேளையிலேயே அவர் இதனை கூறினார். විශේෂයෙන්ම චීනය, ඉන්දියාව, තරමක් දුරට ලංකාව වැනි රටවල් වල හොඳ වර්ධනයක්. குறிப்பாக சீனா, இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் ஓரளவு சிறந்த வளர்ச்சியினை கொண்டுள்ளன. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதாரம் தற்போது வீழ்ச்சியடையும் நிலைக்கு சென்றுள்ளது. எமது உற்பத்திகளுக்கான கேள்விக்குறியடையும் போது ஆசியாவும் இதன் காரணமாக பாதிக்கப்படும். இலங்கையின் ஆடை தயாரிப்பு, தேயிலை, சுற்றுலாத்துறை ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்படும். ஆதலால் இதனை விடவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதனை நிவர்த்தி செய்வதற்கு உரிய திட்டத்துடனும் செயற்திறனுடனும் அதிகாரிகள் செயற்பட வேண்டும். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிவாரண கடனாக $500 மில்லியன் அமெரிக்க இலங்கைக்கு கிடைக்க உள்ளது. සැලම් සහගතව විශේෂයෙන්ම නිලධාරීන් මීට වඩා කාර්යක්ෂමව වැඩ කරන්න ඕන. ඒ අඩුව පිළිමහ ගන්නවට අපිට ඇමරිකන් ඩොලර් මිලියන 500ක් විතර ආසියානු සංවර්ධන බැංකුවෙන් සහනදායී ණය හැටියට අපිට ලැබෙනවා. தற்போது பதிவாகின்ற டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால ஸ்ரீசேன குறிப்பிடுகின்றார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணி உத்தியோகத்தர்களுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை கூறினார். நோயாளர்கள் மற்றும் உயிரிழப்புகளின் புள்ளி விவரங்களுக்கு அமைய உயர்வடைந்துள்ள நோயாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. அரசு என்ற ரீதியில் சுகாதார அமைச்சின் சிகிச்சை பிரிவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விசேட ஆலோசனைகள், விசேட பயிற்சிகள் தாதியர்களுக்கும் அதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அதிகளவு நுழம்பு பெருக்கம் காணப்படும் பகுதிகள் மேல் மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் விசேட பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன. நோயாளர்களின் அதிகரிப்பு மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. தற்போது மழையுடன் கூடிய காலநிலை நிலவுகின்றமையினால் நாட்டில் நுழம்புகள் அதிகளவில் பரவுகின்றன. அதிகளவு நோயாளர்கள் இனங்காணப்படுகின்றமையை நோக்காக கொண்டு எதிர்வரும் 14 தொடக்கம் 20ஆம் தேதி வரையான காலப்பகுதியை தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரமாக மீண்டும் பிரகடனப்படுத்தியுள்ளோம். ජාතික මඳුරු මර්දන සතියක් වශයෙන් අපි නැවත ප්‍රකාශයට පත් කරලා තිබෙනවා. இந்தியா, ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் வன்னிக்கு சென்று வருபவர்களின் மூலம் யாழ்ப்பாணத்தில் மலேரியா நோய் தாக்கம் இனம் காணப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு வழங்கிய பிரத்யேக செவியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் மலேரியா நோய் தற்போது கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தற்போது இந்தியாவிற்கு சென்று வருபவர்கள், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று வருபவர்கள் மற்றும் வன்னி பிரதேசங்களுக்கு சென்று வருபவர்கள் மூலமாக மலேரியா நோய் இங்கே இனங்காணப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த மலேரியா தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. மக்கள் மத்தியிலே இது சம்பந்தமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்தியா, ஆப்பிரிக்க நாடுகள், வன்னி பிரதேசங்களுக்கு சென்று வருபவர்கள் இந்த மலேரியா நோய் சம்பந்தமாக சென்று வந்த பின்னர் தங்களுடைய இரத்த பரிசோதனை செய்து கொள்ளலாம். அல்லது பிரதேசங்களுக்கு செல்லும் போது மலேரியா தடுப்பு மருந்துகளை பாவிப்பதற்கு உரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். சூழலுக்கு ஏற்புடைய நகர் போக்குவரத்து சேவையொன்றை ஆரம்பிப்பது தொடர்பான திட்டம் ஒன்று கொழும்பில் இன்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டது. சுற்றாடல் மற்றும் போக்குவரத்து அமைச்சு ஆகியன ஒன்றிணைந்து இந்த புதிய திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. சீரான நகர போக்குவரத்து சேவையொன்றை ஆரம்பித்தல் மற்றும் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. Countries in Asia or the cities in Asia really ஆசியாவில் உள்ள நாடுகள் மற்றும் நகரங்கள் தொடர்பில் தீர்க்கமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய காலம் எழுந்துள்ளது. வாகனங்கள் சுதந்திரமாக வீதியில் செல்ல அனுமதிக்கப்படுமா அல்லது வாகனங்கள் தொடர்பில் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கப்படுமா என்ற நிலையிலேயே தற்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. எனினும் இது இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய தீர்மானம் அல்ல.
அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் இது குறித்து இரு தடவைகள் சிந்திக்க வேண்டும். அண்மை காலமாக வாகன உரிமையாளர்களின் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரித்துள்ளமையை நாம் அவதானித்தோம். Because in Sri Lanka also we have seen in recent past that ownership of vehicles have gone up tremendously. எல்ல கித்தலவத்த பிரதேச பாடசாலை வளாகத்தில் பெண்ணொருவரின் கற்பிரயோகத்திற்கு இலக்கான நிலையில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி கற்பிரயோகத்திற்கு இலக்கானதாக கூறப்படும் இந்த சிறுவன் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர். கித்தலவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த சிவகுமார் மனோஜ் என்கின்ற 6 வயதான சிறுவனை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்டுள்ள பெண் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா தேக்கவத்த போலீஸ் வீதி சோதனைச் சாவடியில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். 2 லோரிகளும் டிப்பர் வண்டியொன்று மோதியதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தேக்கவத்த போலீஸ் வீதி சோதனைச் சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியொன்றுடன் எதிர் திசையில் இருந்து வந்த டிப்பர் வண்டி மோதியுள்ளது. இதனை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரி அதற்கு பின்னால் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு லோரியுடன் மோதியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இன்று அதிகாலை 4:40 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதோடு விபத்தில் காயமடைந்த 2 வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கண்டி திகன தியப்புப்புள்ள பகுதியில் இன்று காலை 6 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 1 காயமடைந்துள்ளார். முச்சக்கர வண்டியொன்றும் பஸ் ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதுடன் முச்சக்கர வண்டியின் சாரதியை விபத்தில் காயமடைந்துள்ளார். அவர் கண்டி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கல்கமுவ குருந்தன்குளம் பகுதியில் இன்று காலை 9:40 மணியளவில் முச்சக்கர வண்டியொன்று தீப்பற்றியுள்ளது. பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றிலேயே இவ்வாறு தீப்பற்றியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பின்னர் பிரதேசவாசிகள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இலங்கையின் தனியார் எரிபொருள் நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான பவுசர்களில் எரிபொருள் மோசடியில் ஈடுபடுவது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹபரண பிரதேசத்தில் இவ்வாறு எரிபொருள் மோசடியில் ஈடுபட்ட 8 பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிடுகின்றார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 எரிபொருள் பவுசர்கள் மற்றும் எரிபொருள் பீப்பாய்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இம்முறை சிவனொளி பாதமேலை யாத்திரை பருவ காலம் நிறைவடைந்ததை அடுத்து அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புனித சின்னங்கள், தெய்வ விக்கிரகம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் பெல்மதுலை ரஜமகா விகாரைக்கு நேற்றிரவு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி சிவனொளி பாதமேலை யாத்திரைக்கான பருவகாலம் நிறைவடைந்தது. தெய்வ விக்கிரகம் உள்ளிட்ட பூஜை பொருட்களை பல்மடுள்ள கல்பொத்தலாவல ரஜமகா விகாரைக்கு எடுத்து செல்வதற்கான வாகன ஊர்வலம் நேற்று காலை ஆரம்பமானது. இந்த சந்தர்ப்பத்தில் சிவனொளி பாதமலையின் விகாராதிபதி பென்கமுவே தம்மதின தேரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். புனானை மற்றும் வெலிகந்த பகுதிகளுக்கு இடையில் ரயிலில் மோதி யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. மட்டக்களப்பில் இருந்து கல்லோயா நோக்கி பயணித்த இரவு நேர தபால் ரயில் மீது யானை மோதியுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. நேற்றிரவு 8 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது.